ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் மாமனாரை பற்றின எல்லா உண்மையும் மருமகளுக்கு தெரிஞ்சிருதுங்க. மருமக வந்து ஏமாம்மா என் மேலே ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை எனக்கு வந்து என் மூலமாக தான் ஒரு வாரிசு வேணும், அவன் வந்து தத்தெடுத்துக்கிட்ட தான் அப்படின்ற மாதிரி அவன் உண்மையெல்லாம் சொல்லிடுறான். காலிம்பெல் அடிக்கிற சதம் கேட்டு கீழே வராங்க. வந்து பார்த்தா மாமியார் வந்துடுறாங்க. மாமியார் இருந்துட்டு ஏமா முகம்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது, மாமா எதாவது திட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க அத்தை, மேலே மொட்டை மாடியில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுது, நீங்கள் ஒரு காஃபியாவது வச்சு கொடுத்தீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பொய் சொல்லாதீங்க அப்படின்னு. நான் ஏன்டி பொய் சொல்ல போகிறேன், என் மருமகளுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிப்பா நான் போய் கஞ்சி செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி மருமகிட்ட சொல்லிட்டு கஞ்சி செய்யறதுக்கு மேலே போயிடுறா. மொட்டை மாடியில் வந்து ஒய்ஃப் வந்து துணி துவைச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து போயிட்டு, ஏன் இவ்வளோ வெயிலேருந்து இப்போ தானே வந்தோடனே நீ துணி துவைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் துணி இல்லைங்க, மருமக துணிங்க, அவளுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது இல்லையா, அதனால தான் நாம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தானே நான் வரேன் அப்படின்ற மாதிரி உன் மனசுல நினச்சிக்கிறான். துவச்சிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் துவச்சி கொடுக்குறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இல்லைங்க சரி நான் போய் கீழே என் துணியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்து போடுறா. இவன் கடுப்பில் வந்து துவச்சிட்ருக்கான். கிச்சனில் வந்து மருமக சமைச்சிட்ருக்காங்க. அப்போது வந்து மாமனார் போயிட்டு ஏதோ ஒரு ஃபோன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா என் மகனா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் ரொம்ப ஆர்வமாக எடுத்துகிட்டு போயிட்டு அவள் காதில் வைக்கிறாங்க. சொன்னேன், என்னடி ஃபோனே பண்ணல, அன்றைக்கி நான் எதாவது திட்டினதை நீ எதாவது மனசில் அடிச்சுக்கிட்டியா, எங்கள் அப்பாவை பற்றி நீ புரிஞ்சுக்கோ, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறத வந்து இவள் காதில் வந்து ஒட்டு கொடுத்து கேட்குறான். எங்கள் அப்பாவுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை தாங்குறாங்க, இப்படிப்பட்ட ஒரு இது வந்து யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்கான். இவ்வளோ வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. நைட்டு வந்து மருமக தூங்கிட்டு இருக்கும்போது அவர் ரூம்லேருந்து ரொம்ப சத்தம் வந்து விசித்திரமாக கேட்குது. இவன் வந்து படுத்துட்டு, என்னது இவ்வளோ சத்தமாக இருக்குது, ஏதோ ஒன்று ரூமுக்கு காலி பண்ண போகிறாளா, என்ன பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி அவன் ரூமுகளை திறந்து பார்க்குறா. அப்போ வந்து அவன் ஆசையாக பூ வாங்கி கொடுத்தான் இல்லையா லாஸ்ட் எபிசோடில், அந்த இதை வந்து எடுத்து போட்டு மிதிச்சிட்ருக்கா. உடனே வந்துட்டு இவன் வாங்கி கொடுத்ததெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. உடனே மாமனார் வந்துட்டு, என்னடி நீ பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி டீ போட்டு பேசுகிறாங்க. இல்லைம்மா நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத, இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கு இப்போவே வந்து இந்த நேரத்துலேயே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகணும், நான் போய் அங்கே இருந்துட்டு நான் எந்த தொந்தரவுமே நான் பண்ண மாட்டேன், நான் எந்த ஒரு இம்சையும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவன் வந்து இல்லை நான் இப்பயே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மாமனார் வந்துட்டு கையை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. அப்போது வந்து ஒரு குரல் வந்து கேட்குது. அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. என்னங்க நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மருமக பாருப்பா, நம்ம எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்குறோம், ஆனால் வந்து அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா, நீ இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏமா ஊர் உலகம் தப்பாக பேசாதாம்மா, இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து அமைதியாக போயிடுறா. ஏங்க மருமகிட்ட இப்படிலாம் கெஞ்சாதீங்க, மருமக வந்து நம்மளை விட்டு எங்கே போயிட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து மாமனார் வந்துட்டு, ஏண்டி உனக்கு தான் உடம்பு முடியல, கை காலெலாம் வலிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தல, வா நான் உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து மருமகளை பார்த்து சிரிச்சுட்டு அவன் பாட்டு போகிறான். இனிமேல் என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் போகிறான். உடனே வந்து புருஷன் முன்னாடி வந்து ரொம்ப அந்யூன்யமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து இந்த மாதிரி நான் ஷாப்பிங் வரையும் போயிட்டு வரேன், ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தேன், அது போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இல்லைம்மா இந்த வெயில் அடிக்குது, இந்த டைமில் நீ போகணுமா, நான் மாமா வர சொல்கிறேன், மாமா கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா இல்லாத அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இல்லை நீ மாமா கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி. என்னங்கன்னு சொல்கிறா. என்னடி அப்படின்றாங்க. இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வந்தோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி கத்திட்டு கிடக்குற, இந்த வெயிலில் நான் போகணுமா, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க நான் போகலங்க, மருமக போயிட்டுருக்கு, மருமக கூட போயிட்டு வாங்க அப்படின்னோடனே வெளியே வந்து ஆச்சரியக்குறியாக அவன் பார்த்துட்ருக்கான். சரி இரு நான் வரேன், நான் போய் சட்டையை போய் மாற்றின்னு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே வந்து எனக்குன்னா வரமாட்டார் மாமா, உனக்குன்னா வருவார், ஏன்னா உன் மேலே அவ்வளோ பாசம் அவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசு கூட்டிகிட்டு இவ வந்து போயிட்டுருக்கா. உடனே வந்து வழியில் ஒரு பொம்பளை வரா. வந்துட்டு அண்ணன் எனக்கு ஒரு 2000 பணம் வேணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இது மருமக முன்னாடியே வந்து கேட்குறாளே, இவன் முன்னாடி வந்து கேட்டு நான் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது மருமக எதாவது நினச்சிக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அக்கா கிட்ட நான் சொல்கிறேன், நீ போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மருமகளை பார்த்துட்டு அந்த லீடி, உங்களுக்கு கிடைச்ச மாமனார் மாதிரி யாருமே கிடைக்க முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ, மாமா தான் உனக்கு எல்லாமே பண்ணுவார், நல்ல தங்கமான மனசு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மாமனார்காரனுக்கு ரொம்ப உடம்பெல்லாம் பூரிச்சு போயிடுது. உடனே வந்துட்டு இவ இருந்தால் நம்மள சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டா, நீ நல்லா இருமா அப்படின்ட்டு, நீ போய் அக்கா கிட்ட 2000 வாங்கிக்கோ, 1000 மட்டும் கொடு, 1000 வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. உடனே வந்துட்டு பாத்தியா
ஊரில் இருக்கிறவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோன்னு தான் சொல்கிறாங்க. அது உனக்கு தான் புரிய மாட்டிருக்கு. நீ ஏன் இப்படி நடந்துக்கிறன்றது எனக்கு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் உனக்கு என்ன, நீ அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும், நீ என் கூட வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மருமகளை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் வருது. ஃபோன் கால் வந்தோடனே இவர் ரொம்ப பேபேன்னு முழிக்கிறா. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஏதோ ஒரு யாரோ வந்துருக்குறாங்க, யாருக்கிட்டே இப்படி பேசிகிட்டு இருக்கா, அது ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா ஒரே அதிர்ச்சி. மகன் வந்திருக்கிறாரு. இவ வந்து பார்த்து சந்தோஷத்துலையே அப்படி நிற்கிறா. என்னாமோ இத்தனை நாளாக எப்போ வரேன்னு கேட்டிருந்தேன், இன்னைக்கு நான் வந்த பிறகு அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி நிற்கிற, சந்தோஷத்தில் அப்படியே பூரிச்சு போய் நிற்கிறியா அப்படின்னு சொல்கிறா. இவ வந்து முன்னாடி வந்து மாமனார் நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து பேபன் இவ வந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து மாமனார் வந்துட்டு, இதெல்லாம் உன் வேலை தானா, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினா அவ்வளோதான். ஏதாவது ஒன்று வந்து நீ அவங்ககிட்ட ஏதோ ஒன்று என்னை பற்றி சொன்னால் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பார்வையிலேயே மிரட்டுறான். இவன் வந்துக்கிட்டு ஒரு பக்கம் முறைச்சிக்கின்னு நின்றுக்கின்னு பயந்துக்கிட்டு ரொம்ப வந்து இதாக இருக்கிறா. என்ன ஒன்றுமே பேச மாட்டேருக்கீங்க, ஃபோனில் மட்டும் தான் அவ்வளோ நேரம் பேசுவீங்களா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அவள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கா. உடனே வந்துட்டு அவளுக்கு என்னடா குறை, இங்கே எல்லாருமே நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியுமா, நீங்கள் இருக்கிற வரையும் நான் ஏன் கவலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த எபிசோட் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. நான்